தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னிலிருந்து நாம் ஒரு புது ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த ப்ரோக்ராம் பேர் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பேர் வந்து ஓப்பன்ஷாட். இந்த ஓப்பன்ஷாட் வந்து லினக்ஸ்க்கும் ஒர்க் ஆகும், விண்டோஸ்க்கும் ஒர்க் ஆகும். இல்லைன்னா இந்த ஓப்பன்ஷாட்டை நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ஷாட் வந்து பிகினர்ஸ்க்கெலாம் ஈஸியாக வீடியோ எடிட் பண்ணலாம், அதனால் நான் எடுத்தேன். இப்போ ஓப்பன்ஷாட் வீடியோக்குள்ளே போயிட்டு ஒரு நிமிஷம். ஓப்பன்ஷாட் வீடியோக்குள்ளே போயிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட் ஃபைல் போகும். எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் 2ல் வைங்க. டபுள் கிளிக் பண்ணி அதை ஏற்றுடுவாங்க. ட்ராக் 2ல் வைங்க. ஏதாச்சும் என்ட்ரி ஏதாச்சும் இமேஜில் வேணும்னா இமேஜுக்கு போங்க. இம்போர்ட் ஃபைல்ஸுக்கு போயிட்டு இந்த இது கொடுத்துட்டு வைங்க. ரொம்ப நேரம் இது வந்து லென்த்தியாக இருக்குது, அதனால் நான் இது கொஞ்சம் நோத்தி வைக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ அந்த இமேஜ் வந்துட்டு என்னோடய வீடியோ ப்ளே ஆகும். இந்த ப்ளே ஆகிட்டோன்னே ப்ளே ஆகிட்டோன்னே இது வந்து ரொம்ப நேரம், இந்த இமேஜ் வந்து ரொம்ப நேரம் வருது, அதனால் அதை நான் சின்னதாக போகிறேன். ரீசைஸ் டூல்னு ஒன்று இருக்குல்ல, ப்ளூ கலரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கொஞ்சம் சின்னதாக்குவோம். சின்னதாக்கிட்டு நோச்சு போங்க. இது கொஞ்சம் நவுத்தி வைங்க. நவுத்தி வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னா ட்ரான்சிஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு போயிட்டு இப்போ நான் வந்து பிளைண்ட் சின்ன டூ ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு அதை கொஞ்சம் சின்னதாக்குறேன். அதை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு ப்ளே பண்ணுறேன். இது இப்போ வந்து இண்டிகில் ஏதாச்சும் பிக்சர் பண்ணணும்னா ப்ராஜெக்ட் ஃபைல்ஸுக்கு போயிட்டு இமேஜுக்கு போயிட்டு அதே இமேஜ் நான் போடுறேன். அதை கொஞ்சம் சின்னதாகிறேன். நான் சின்னதாகிட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன், அது வரணுனால ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன். முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நடுவில் ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணணும்னா ட்ரான்சிஷன்ஸ்க்கு போயிட்டு இதுக்கு போயிட்டு எங்கே போகணுமோ அங்கே போடுங்க. அங்கே போயிட்டு அது எவ்வளோ நிமிஷம் வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெக் நியூஸ் இன் தமிழ் சேனல். இந்த சேனல் நான் ஏன் கிரியேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி பற்றி தெரியாதவங்க இது வீடியோவில் நிறைய போகலாம். எஃபெக்ட்ஸ் போய் ஏதாச்சும் எஃபெக்ட்லாம் ப்ளர் ஆகணும், அதெல்லாம் வேணும்னா ப்ளர் ஆகிட்டு எங்கே போடணுமோ ஆட் பண்ணுங்க. எங்கே ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி போடுங்க. எங்கே ப்ளர் ஆகுமோ ஆகணும் ஆக்கிட்டு சேவ் ஃபைல் கொடுங்க. சேவ் ப்ராஜெக்ட்னு இருக்குல்ல, அது கொடுத்துட்டு எங்கே சேவ் ஆகணுமோ அங்கே சேவ் பண்ணுங்கள். சேவ் ப்ராஜெக்ட் கொடுங்க. சேவ் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். இன்னொன்று என்னென்னா, இன்னையிலேருந்து ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். ப்ரோக்ராம் பேர் வந்து Q&A, கொஷின் அண்ட் ஆன்சர். நீங்கள் எந்த விதமான கொஷின் கூட கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இன்னிலேருந்து டெய்லியுமே அது ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.